ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு பாலிடெக்னிக் காலேஜுக்கான அட்மிஷனுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தாங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpoly.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சார்பில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜுக்கான அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி இந்த அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறது அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை முதல்ல நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள். அதாவது அட்மிஷன்லேயே 3 வகையான அட்மிஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று ரெகுலர் அட்மிஷன் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று லேட்டரல் என்ட்ரிக்கான அட்மிஷன், அதுக்கப்புறம் பார்ட் டைம் கோர்ஸ்க்கான அட்மிஷன் அப்படின்ற மாரி 3 வகையான அட்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக என்ன அட்மிஷன்ஸ் இருக்குது அதை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல பாருங்கள் லேட்டரல் என்ட்ரிக்கான அட்மிஷன். ஸோ லேட்டரல் என்ட்ரிக்கான அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, இப்போ பாலிடெக்னிக் சேர போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுவீங்க. அதுதான் உங்களுக்கு லேட்டரல் என்ட்ரிக்கான அட்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா லேட்டரல் என்ட்ரி அட்மிஷனுக்கு டேரெக்டாக செகண்ட் இயர் நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. 2 வருஷம் நீங்கள் டிப்ளமோ படித்தா போதுமானது. நெக்ஸ்ட்டு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன். இப்போ நீங்கள் லேட்டரல் என்ட்ரி படிக்கணும் அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. 12th ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயாலஜி, இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வரணும். அல்லது 10th முடிச்சுட்டு ஐடி முடிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது இப்போ நீங்கள் ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் லேட்டரல் என்ட்ரிக்கு டேரக்ட் செகண்ட் இயருக்கு அப்ளை பண்ணுறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லேட்டரல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக செகண்ட் இயர் படிப்பாங்க. யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 12th முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க டேரெக்டாக லேட்டரல் என்ட்ரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுதாங்க உங்களுக்கான கைட்லைன்ஸ் லேட்டரல் என்ட்ரிக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் ரெகுலருக்கான கோர்ஸ். ஸோ ரெகுலருக்கான டிப்ளமோ ஃபஸ்ட் இயர் படிப்பாங்க டேரெக்டாக. அவங்களுக்கு என்ன தகுதி அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 8th பாஸ் பண்ணவங்களும் சரி, 10th பாஸ் பண்ணவங்களும் சரி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 10th பாஸ் பண்ணவங்க இந்த பாலிடெக்னிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது ஐடிஐ முடித்தவங்க கூட டேரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் இயருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பாலிடெக்னிக்கு டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் ரெகுலருக்கான கோர்ஸும் இருக்குது, சாண்ட்விச்சுக்கான கோர்ஸும் இருக்குங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் டிப்ளமோக்கான அந்த 2 வகையான இன்ஃபர்மேஷன். லேட்டரல் என்ட்ரிக்கு 12th ஐடி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். டேரெக்டாக ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10th முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு பார்ட் டைமுக்கான டிப்ளமோ கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்ட் டைமுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 10th பாஸ் பண்ணவங்க, ஐடி பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பார்ட் டைமுக்கு. பார்ட் டைம்னா நீங்கள் பார்த்தா ஒரு சில அதுக்குன்னு தகுதி கொடுத்துருப்பாங்க. அப்போ மட்டும் நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணால் போதுமானது. பார்ட் டைமில் பாருங்கள் ஒரு 9 கல்லூரிகள் இருக்குது, அங்கே மட்டும் தான் பார்ட் டைம் இருக்குது அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழகத்தில் பாலிடெக்னிக் காலேஜ்லாம் எங்கெங்கே இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுற வரைக்கும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் பாருங்கள். இந்த டிஎன்பிஏ குயிக் லிங்கில் போயிட்டு ஸோ எந்தமான காலேஜஸ்லாம் இருக்குது தமிழகத்தில் அப்படின்ற மாரி நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எங்கே இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாங்க. அப்ளை பண்ணுறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு தான் நீங்கள் முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்குங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் நேம் என்ன, நெக்ஸ்ட்டு மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தாங்க ஆகணும். அதனால் மெயில் அட்ரஸை தெளிவாக மென்ஷன் பண்ண பாருங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் இயருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, அல்லது பார்த்தீங்க அப்படின்னா லேட்டரல் என்ட்ரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, அல்லது பார்ட் டைமுக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறது எல்லாமே ஒரேமான ப்ராசஸ் தான் இருக்க போதுங்க. என்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னா கல்வி தகுதி மற்றும் மாற்றம் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ண போகிறீங்க. லேட்டரல் என்ட்ரி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 12th இன்ஃபர்மேஷன் அல்லது ஐடி இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண போகிறீங்க. மற்ற எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். அதேமாரி பார்ட் டைம் அப்ளை பண்ண போடலாம். ஸோ எதுவோ நீங்கள் அதை சைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா லேட்டரல் என்ட்ரி சைட் பண்ணிக்கோங்க. 10th இப்போ தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், 10th முடிக்க போகிறேன் அப்படின்றவங்க ஃபஸ்ட் இயரை கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ சைட் பண்ணிக்கோங்க. லேட்டரல் என்ட்ரி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு அதே பாஸ்வேர்டை நீங்கள் திரும்ப பார்த்தா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இனிஷியலைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அக்கௌண்ட் பாருங்கள் க்ரியேட் ஆகிடுச்சுங்க.
கிரியேட் ஆகிட்டு இப்போ நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணுற மாரி இருக்கும். ஸ்டூடெண்ட் லாகினில் போயிட்டு முதல்ல மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடியோ அல்லது மொபைல் நம்பரோ ஏதாச்சும் ஒன்று என்ட்ரு பண்ணிவிட்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ சேம் அதே பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகுங்க. ப்ராசஸ் ஆகிட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ரீடைரக்ட் ஆகிருச்சு. இதில் வந்து பாருங்கள் நிறையா இன்ஃபர்மேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80 ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க. நம்ம 1 by 1 ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ முதல்ல வந்து பாருங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஃபுல் நேம், உங்கள் ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல உங்களுக்கான இயர் என்ன, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ 1 by 1 நீங்கள் மென்ஷன் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் ஜெண்டர் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி உங்கள் மதம் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் பிசியா எம்பிசியா எஸ்சி எஸ்டியான்ற மாரி கம்யூனிட்டியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பெர் காலேஜுக்கு 150 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாரி இருக்கும். ஒவ்வொரு காலேஜுக்கும் 150 ரூபா பே பண்ணணும். இதுவே எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 0 rupees நீங்கள் வந்து ஃபீஸே வந்து பேமெண்ட் பண்ண வேண்டாங்க, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி பிசி எம்பிசிக்கெலாம் நீங்கள் ஒவ்வொரு காலேஜுக்கும் 150 ரூபா பேமெண்ட் பண்ணணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன காஸ்ட்டை சார்ந்தவங்க அப்படின்ற மாரி இதில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக மதர் டங், உங்கள் மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க, வேறு லாங்குவேஜ்னா வேறு லாங்குவேஜ் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டு நம்பர் இருக்குது பாருங்கள், அதை என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து குடியுரிமை கேட்டிருக்காங்க, இந்தியன் சைட் பண்ணலாம். நேட்டிவிட்டி கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அதை சைட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ் அண்ட் கண்டினியூன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் சேவ் ஆகிட்டு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்குங்க. கான்டாக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் நம்பர் மெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிட்டீங்க. ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க. டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, பின்கோடு வரைக்கும் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு பர்மனெண்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் காப்பி ஆகிடும். இப்போ நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பேஜ் சேவ் ஆகிட்டு அடுத்த கட்டமாக பேரண்ட்ஸோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. முதல்ல ஃபாதருடைய ஃபுல் நேம், உங்கள் ஃபாதர் நேம் என்ன, நெக்ஸ்ட்டு மதர் நேம் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸோடைய ஆக்குபேஷன், பேரண்ட்ஸ் வந்து என்னமான ஒர்க் பண்ணுறாங்க, ஃபார்மராக என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு குடும்ப ஆண்டு வருமானம் வந்து கேட்டிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அகாடமிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன நீங்கள் ஃபில் பண்ணலாம் அப்படின்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஸோ நீங்கள் தமிழ் மீடியத்தில் படித்தீங்களா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்ற மாரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ 12th இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிவிக் ஸ்கூல் டைப் கேட்டிருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தீங்களா ப்ரைவேட்டாக அப்படின்ற மாரி நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் போர்டு, நீங்கள் ஸ்டேட் போர்டில் படித்தீங்களா சிபிஎஸ்சி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கடைசியாக நீங்கள் 12th முடிச்சிங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக எந்த ஸ்கூலில் படித்தீங்க அது ஃபுல்லாக நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். நான் வந்து ஷார்ட்டாக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் எமிஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான எமிஸ் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு இன்ஸ்டியூட் டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் 12th வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் படித்தீங்க அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க, அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு. இப்போ நீங்கள் லேட்டரல் என்ட்ரி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 12th இன்ஃபர்மேஷன் அல்லது ஐடிஐ வந்து ஃபில் பண்ணுவீங்க. அதனால் ப்ரீவியஸாக என்ன படிச்சிங்களோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கீழே 1 by 1 நம்ம ஆட் பண்ணுற மாரி இருக்குங்க. 6th 12th வரைக்கும் எங்கெங்கே படிச்சிங்களோ எல்லாத்தையுமே முதல்ல 6th கொடுத்துட்டு 6th எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இயரில் நீங்கள் வந்து நீங்கள் 6th வந்து படிச்சிங்க அப்படின்ற மாரி வந்து கேட்டிருப்பாங்க. அதனால் எந்த இயரோ அதை நீங்கள் சைட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான டிஸ்ட்ரிக் எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன்ஸ் பண்ணுற மாரி இருக்குங்க. அதனால் எங்கெங்கெல்லாம் படிச்சிங்க அப்படின்ற மாரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான கைட்லைன்ஸ். என்ட்ரு பண்ணிட்டு ஆட் ரோ கொடுத்தீங்க அப்படின்னா 1 by 1 நீங்கள் 12th வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிட்டு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு மார்க் வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் 12th படிச்சிங்க அப்படின்னா 12th மார்க்கு, ஐடிஐ படிச்சிங்க அப்படின்னா ஐடிஐக்கான மதிப்பெண் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்லையும் அதேமாரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ண பாருங்கள். ஓகே, தமிழில் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் 100க்கு எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து பார்த்தா எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க,
மேக்ஸில் வந்து எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வந்திருக்கோ அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானதுங்க. ஸோ நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் வந்துச்சோ அதை நீங்கள் தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை வந்து பார்த்தா வேறு சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்றவங்க அந்த சப்ஜெக்டை கூட நீங்கள் மாற்றி வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதனால் எவ்வளோ கட் ஆஃப் வருது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஐடி அப்படின்னா ஐடிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். இல்லை வந்து சேஞ்சு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் மாற்ற போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து பாருங்கள் சேஞ்சு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனில் போய் நீங்கள் மாற்றிக்கலாங்க. அதெல்லாம் நீங்கள் 12th முடிச்சிங்க அப்படின்னா 12th இன்ஃபர்மேஷன், ஐடி முடிச்சிங்க அப்படின்னா ஐடிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பண்ணிவிட்டு அட்டெம்ப்ட் 1 நீங்கள் வந்து எத்தனை அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணீங்க, அட்டெம்ப்ட் 1 2 அதெல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவுமே வந்து என்ட்ரு பண்ணுறதுல கிளியர் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்ட்ரியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனா, எக்ஸ் சர்வீஸ் மேனா, ஸ்போர்ட்ஸ் பர்சனா அது எல்லாமே இருக்குது அப்படின்னா கொடுங்க. இல்லை எதுவுமே இல்லை அப்படின்றவங்க சேவ் அண்ட் கண்ட்ரியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ நீங்கள் எந்தமான காலேஜ்லாம் சேர போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு எல்லா காலேஜுமே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 54 காலேஜஸ் இருக்குங்க. உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இதில் போய்த்து உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள காலேஜ்லாம் ஓப்பன் ஆகும். அதேமாரி டைப் கவர்மெண்ட் காலேஜா, எய்டட் காலேஜா அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்குங்க. ஸோ உங்களுக்கு என்னமான காலேஜ் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய காலேஜ் நீங்கள் வந்து பிசி எம்பிசியில் இருக்கவங்க ஒவ்வொரு காலேஜுக்கும் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும். மற்றவங்களுக்கு வந்து பாருங்கள் எஸ்சிஎஸ்டிக்கு எவ்வளோ காலேஜ்னாலும் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரையும் பாருங்கள், உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, ஜாதி சர்டிஃபிகேட், டிசி, இந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் சப்மிஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் மார்க்கை வந்து என்ட்ரு பண்ணியிருப்பீங்க, அதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நம்ம 12th வந்து ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள், இதில் உங்களுக்கான போர்டில் போயிட்டு ஐடி அப்படின்றத நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுவீங்க. ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறீங்க அப்படின்னா ஐடிக்கான மதிப்பெண்ணை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஐடிக்கான ஆப்ஷன்ஸ் காமிக்கும், அதில் போயிட்டு ஐடிக்கான மார்க்கை நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். ஸோ அதனால் நான் ஃபில் பண்ணிட்டு அதனால் எனக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போயிட்டு முன்கூட்டியே உங்களுக்கான ஆப்ஷன் நீங்கள் 12th முடிச்சிங்க அப்படின்னா 12th இன்ஃபர்மேஷன், ஐடி முடிச்சிங்க அப்படின்னா ஐடிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செலெக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ண பாருங்கள். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தெளிவாக நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். எல்லாமே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் சப்மிஷன் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் 2 காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு 2 காலேஜுக்கு வந்து 300 பேமெண்ட் காமிக்குது. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை காலேஜ் செலக்ட் பண்ணாலும் ஒவ்வொரு காலேஜுக்கும் 150 எக்ஸ்ட்ராவே பேமெண்ட் பண்ணணும். இது ஒன்லி பிசி எம்பிசிக்கு. நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸ்லாம் பேமெண்ட் பண்ண வேண்டாம். எல்லா காலேஜுக்குமே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தான் லேட்டரல் என்ட்ரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இருக்கும் உங்களுக்கு அட்மிஷனுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.